காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. வைத்தமாநிதி பெருமாளை சேவிக்க வேண்டும் என்பதற்காக ஸ்ரீமத் ராமானுஜர் தம்முடைய அன்பர்கள் புடைசூழ திருக்கோளூருக்கு புறப்படுகின்றார் அதிகாலை பொழுதிலே. அப்பொழுது அந்த ஊரில் இருந்து மோர் விற்கக்கூடிய பெண் பிள்ளை வெளியேறுகின்றார். இதை பார்த்து கேட்கின்றார் ஸ்ரீமத் ராமானுஜர், அம்மா, இது தேடி புகும் ஊர் அல்லவா, இங்கே தாங்கள் எங்கே வெளியே செல்கின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது அவள் சொன்ன 81 வார்த்தைகளே திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற அதி அற்புதமான வைணவ இலக்கியம். அழைத்து வர சென்றேனோ அக்ரூரரை போல என்று ஆரம்பித்து ஒவ்வொரு வரியாக சொல்லிக்கொண்டே இருக்கின்றாள். ராமனுடைய அன்பர்களை பற்றியும் கிருஷ்ண பக்தர்களை பற்றியும். இப்படியெல்லாம் நான் அன்பு செய்தேனா என்ன, இப்படியெல்லாம் நான் கிருஷ்ணர் மீது பக்தி செலுத்தினேனா என்ன என்பது மாதிரியான அர்த்தம் துணிக்கக்கூடிய அற்புதமான வாசகங்கள். ஆயுதங்களை ஈந்தேனோ அகஸ்தியரை போல என்று சொல்லிவிட்டால், அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போல என்று அதையும் கூறிவிட்டால், இப்பொழுது 29வது வரியை சொல்கின்றாள், கர்மத்தால் பெற்றேனோ சனகரை போலே என்று. நாம முந்தைய அத்தியாயத்திலே பார்த்திருக்கலாம். சஞ்சயன் மிகப்பெரிய கிருஷ்ண பக்தன். அவன் 18 நாட்கள் நடைபெற்ற மகாபாரத போரிலே உயிரோடு எஞ்சியிருந்த மிகச்சிறரிலே ஒருத்தர். அவரை பற்றி பார்த்து விட்டோம். அவருக்கு எப்படி அருமையான ஒரு விஸ்வரூப தரிசனம் கிடைத்தது கிருஷ்ணரிடமிருந்து, மற்றும் குருஷேத்திர போரை எப்படி காண முடிந்தது என்பதை பற்றியும் பார்த்து விட்டோம். இப்பொழுது சனகரை பற்றி சொல்கின்றார். சனகர் யார்? மிதிலாபுரியின் மன்னர். மன்னர் மட்டும் தானா? ஞானி. எப்படிப்பட்ட ஞானி? பிரம்ம ஞானி, பிரம்மத்தை அறிந்தவர், சற்றும் சந்தேகமற. அவர் மிகச்சிறந்த கர்மத்தை ஆற்றுகின்றார். அது என்ன கர்மம் ஐயா? கடமையை செய்கின்றார், பலனை எதிர்பார்ப்பது கிடையாது. பகவத்கீதையிலே கிருஷ்ண பரமாத்மா என்ன கூறினாரோ அதை அப்படியே தம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றிய மகான். இவருக்கு மிகச்சிறந்த ஒரு குரு வாய்த்திருந்தார், குலகுரு. அவர் யஞ்சவல்கியர். யஞ்சங்களுக்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய வேதங்களை கூறுபவர். இதனால் இவருக்கு யஞ்சவல்கியர் என்ற சிறப்பு திருநாமம் உண்டு. இவர் மிகப்பெரிய ஞானி, பிரம்மத்தை அறிந்தவர், பிரம்ம ஞானி. இவருக்கு 2 மனைவிகள், காத்யாயனி, மைத்ரேயி என்று 2 மனைவிகள் இருந்தார்கள். இவரை பற்றிய கொஞ்சம் அறிமுகம் நமக்கு தேவை. ஏன்னா வெறுமனே இவர் குலகுரு என்று சொன்னால் மாத்திரம் போதாது. பிரம்மாதர், சுனந்தா இந்த தெய்வீக தம்பதிகள் வெகு காலமாக தவம் இருந்தார்களாம், தெய்வ மகனை பெற்றெடுக்க வேண்டும் என்று. அப்பொழுது பெருமாள் பிரசன்னமாகி அங்கே காட்சி கொடுக்கின்றார். எதற்காக தாங்கள் இவ்வளவு ஈடுபாடோடு தவம் இயற்றினீர்கள் தம்பதி சமேதராக என்று கேட்கும் பொழுது பிரம்மாதர் சொல்கின்றாராம், எனக்கு திருமாலின் அம்சமாக ஒரு புதல்வன் பிறக்க வேண்டும் என்று. அப்பொழுது பெருமாள் சொல்றாராம், என் மாதிரி அம்சம் கொண்டவன் அல்ல, நானே பிறக்கின்றேன் உனக்கு மகனாக, அப்படி என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டார். கர்ப்பம் தரிக்கின்றால் சுனந்தா. ஆனால் பாருங்கள், 5 வருடங்களாகியும் கரு வெளியே வரவில்லை. கருவுக்கு என்ன தோணிச்சுன்னா, வெளியே வந்தா மாயை இருக்கு, நாம பெரும்பாலும் மறந்துடுவோம் இல்லையா, ஞானம் நமக்கு கிடைப்பதற்கு தாமதமாகலாம் அல்லவா ஒரு கால். இந்த எண்ணத்தினால கரு வெளியே வரவில்லை. மறுபடியும் தவம் இருக்கின்றார்கள். அப்பொழுது பெருமாள் சொல்றாரு, என்னுடைய அம்சமாக உன்னுடைய மகன் விளங்குவான் என்று. இவர்தான் யஞ்சவல்கியர். இவரை பற்றிய இன்னொரு அறிமுகம் உண்டு. அது என்னன்னா, இவர் வேதங்களை தொகுத்த வேதவியாசர் இவருடைய சீடர். ஒரு தடவை இவருக்கும் இவருடைய சீடரான வேதவியாசருக்கும் ஒரு சிறிய மனக்கசப்பு ஏற்பட்டது. அப்பொழுது பாருங்கள் என்ன செய்கின்றார் என்று யஞ்சவல்கியர். குரு கற்பித்த வேதத்தை அவரிடமே திரும்ப கொடுத்து விட்டாராம், யஜுர் வேதத்தை. இப்பொழுது மறுபடியும் பெற வேண்டும். எப்படி பெற முடியும்? சூரிய பகவானை நோக்கி தவம் செய்கின்றார் யஞ்சவல்கியர். அப்பொழுது சூரிய பகவான் பிரசன்னமாகின்றார் குதிரை முகத்தோடு. அவர் கற்றுக் கொடுக்கின்றார் யஜுர் வேதத்தை வேறு விதமாக.
சுக்லபட்ச எதிர்வேதத்தை கற்று தெளிந்த அற்புதமான மகாஞானி யஞ்சவல்கியர். இவர் அரண்மனையிலே இருக்கின்றார், ஆஸ்தான வித்வானாக மிதிலையிலே, ஜனகருடைய அரண்மனையிலே. ஒரு தடவை ஒரு ஆய்வு செய்ய மேற்கொண்டார்கள் சனகரும் அவருடைய குலகுருவான யஞ்சவல்கியரும். என்னன்னா, பிரம்ம வித்தையை குறித்து பல ஆண்டோர்கள் சான்றோர்கள் முன்னிலையிலே ஒரு விவாதம் செய்யப்பட வேண்டும். யாருக்கு தெளிவான மனோநிலை இருக்கின்றது என்று பார்த்து விடலாமே என்ற ஒரு நோக்கம். சரி, ஒரு நாள் ஆரம்பித்தாகிவிட்டது. அரண்மனையிலே பல முனிவர்கள் வருகின்றார்கள், பல சான்றோர்கள் வருகின்றார்கள், பிரம்ம வித்தையை குறித்து ஆராய்ச்சி செய்கின்றார்கள். விவாதம் மிகவும் சூடு பறக்கின்றது. அப்பொழுது பார்த்து ஒரு சோதனை செய்கின்றார் யஞ்சவல்கியர். என்னன்னா, அரண்மனை தீப்பற்றி எரிகின்றது என்று சில காவலாட்களிடம் சொல்லி அனுப்புகின்றார். அத்தனை பேரும் வந்து சொல்கின்றார்கள், ஐயா, அரண்மனை தீப்பற்றி எரிகின்றது, எல்லோரும் தப்பித்து சென்று விடுங்கள் என்று கூக்குரல் இடுகிறார்கள். இதை பார்த்தவுடன், இதை கேட்டவுடன் அத்தனை ஆண்டோர்களும் சான்றோர்களும் முனிவர்களும் ஓடிவிடுகின்றார்களாம், தம்முடைய உடைமையை காப்பாற்றிக் கொண்டு. ஆனால் அசையாமல் நின்றவர்கள் 2 பேர் மட்டுமே அந்த அரண்மனையிலே. ஒருவர் சனகர், இன்னொருவர் யஞ்சவல்கியர். புரிந்துவிட்டது யஞ்சவல்கியருக்கு. என்னன்னா, ஆத்ம ஞானி என்பவன் யார்? அனைத்தும் இறைவனால் வழங்கப்பட்டது அல்லவா? இறைவன் நினைத்தால் நமக்கு காப்பாற்றி கொடுக்கலாம், நாம் ஏன் ஓட வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கும் இருக்கவில்லை. இந்த ஞானம் கைவர பெற்றவர் சனகர் ஒருவர் மாத்திரமே. யஞ்சவல்கியர் கூப்பிட்டு கேட்கின்றாராம் சனக மகாராஜாவை, ஐயா, தாங்கள் ஏன் ஓடி செல்லவில்லை? எத்தனையோ காவலாட்கள் வந்து கூறினார்கள், ஐயா, தீப்பற்றி எரிகின்றது என்று. உங்களிடம் எத்தனை விதமான பொக்கிஷங்கள் இருக்கும், கருவூலத்தை சென்று காப்பாற்றி இருக்கலாம் அல்லவா? குறைந்தபட்சம் உங்களுடைய உடைமையாவது நீங்கள் மீட்டெடுக்கலாம் அல்லவா? எதற்காக தாங்கள் அசையாமல் நின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது சனகர் சொல்கின்றாராம், இந்த உலகத்தில் உள்ளதும் அத்தனை பொருட்களும் இறைவனாலேயே படைக்கப்பட்டவை. இறைவன் நினைத்தால் நமக்கு கொடுக்க முடியும். அத்தகைய உறுதியான மனோநிலை எனக்கு இருக்கின்றது. நான் ஏன் ஓட வேண்டும்? இறைவன் விருப்பப்பட்டால் எனக்கு வழங்கலாம். இந்த தெளிவான மனோநிலை பார்த்தவுடன் புரிந்துவிட்டது யஞ்சவல்கியருக்கு. ஆத்ம ஞானியாக விளங்கக்கூடியவர் சனக மகாராஜா. இப்படி இந்த சனக மகாராஜா ஒரு நாள் என்ன செய்யறாரு, நன்றாக மழை பெய்து விட்டுவிட்டது. கலப்பையை கொண்டு உழ வேண்டிய அற்புதமான மண்ணுக்கு அந்த சீதோஷ நிலை இருக்கின்றது. இவர் என்ன பண்றாரு, சனக மகாராஜா கலப்பையை கொண்டு உழுகின்றார். அப்பொழுது மண்ணிலே கிடைத்தவள் தான் ஸ்ரீதேவியின் அம்சமாக விளங்கக்கூடிய சீதா பிராட்டி. எதனால் சீதா பிராட்டி சனகருக்கு கிடைத்தால்? எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் இந்த உலகத்திலே, எத்தனையோ மகாராஜாக்கள், எத்தனையோ சக்கரவர்த்திகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் கிடைக்காமல் சீதா பிராட்டியானவள் சனகருடைய ஏற்கலப்பையிலே ஏன் கிடைக்க வேண்டும்? எதற்காக கிடைக்க வேண்டும்? ஆத்ம ஞானி அல்லவா? ஒரு பொருள் ஒருவருக்கு கிடைக்கின்றது என்று சொன்னால் அத்தகைய தகுதி அவருக்கு இருக்க வேண்டும் அல்லவா? மிகப்பெரிய பொக்கிஷம் போன்றவன் சீதா பிராட்டி. அவளை குழந்தையாக அடைய வேண்டும் என்று சொன்னால், வளர்ப்பு தந்தையாக ஒருவர் விளங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய தகுதி வேண்டும் அல்லவா? அத்தகைய தகுதி சனக மகாராஜாவுக்கு இருந்தது. ஆத்ம ஞானியாக விளங்கியவர், முனிவர் போன்றவர், சற்றும் சளைக்காதவர். முனிவர்களுக்கு நிகரான ஆத்ம ஞானம் இவருக்கு வாய்க்க பெற்றிருந்தது. எதுவும் தன்னுடையது கிடையாது, அனைத்தும் ஜெகநாத பெருமாளுடையது என்ற உறுதியான எண்ணம் இவருக்கு இருந்தது. இதனால் கர்மத்தை பின்பற்றினார் சனக மகாராஜா. கடமையை செய்தார், அதற்குரிய பலன் மீது இவர் ஆசைப்படவில்லை. இத்தகைய அரிய மனோநிலை கொண்டதனால், இத்தகைய தெளிவான குணம் கொண்டதனால் ஆத்ம ஞானியாக திகழ்ந்த சனகருக்கு சீதா பிராட்டியானவள் குழந்தையாக கிடைத்தாள். சீதா பிராட்டியை வளர்த்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு மாமனராக கூடிய வாய்ப்பு எவருக்கு கிடைத்தது? சனக மகாராஜாவிற்கே இத்தகைய அருமையான ஒரு சந்தர்ப்பம் கிட்டியது. இந்த தெய்வீக பரிசு இறைவனால் அருளப்பட்ட பொக்கிஷம். இதை அடைய தகுதியானவர் சனக மகாராஜா. இப்படி கருமத்தை செய்து நான் சீதா பிராட்டியை பெற்றேனா என்ன, இத்தகைய தெய்வீக எண்ணம் எனக்கு இருந்ததா என்ன என்று கேட்கின்றாலாம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீமத் ராமானுஜரிடம். நாம நினைக்கலாம், வெறுமனே சனக மகாராஜாவை பற்றி சொன்னால் போதாதா? எதற்காக அவருடைய குருவை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவருடைய குருவினுடைய மேன்மை எப்படிப்பட்டதோ அதற்கு சற்றும் குறையாததாக இருந்தது
ஆத்ம ஞானியாக விளங்கக்கூடிய சனகருடைய மனோநிலை. சக்கரவர்த்தி மட்டும் கிடையாது, ஆழ்ந்த மகா ஞானியாக, பிரம்ம ஞானியாக விளங்கியவர், பிரம்மத்தை அறிந்தவர். இதனாலேயே இவருக்கு சீதா பிராட்டியை தெய்வீக குழந்தையாக வளர்க்கக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் கிடைத்தது பெருமாளின் அருளால். இதை சொல்கின்றால் திருக்கோளூர் பெண் பிள்ளை. அடுத்த அடி என்ன சொல்ல போகின்றால், யாரை பற்றியது என்பதை பற்றி நாம் அடுத்த பதிவிலே பார்க்கலாம். அதுவரைக்கும் நாம் யஞ்சவல்கியரையும் சனக மகாராஜாவையும் ஆத்ம ஞானியாக விளங்கியவர்கள் அல்லவா, இவர்கள் இருவரை பற்றியும் மற்றும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய குருவடிகளையும் மற்றும் ஸ்ரீமத் ராமானுஜருடைய திருவடிகளையும் நாம் நினைத்துக் கொண்டிருப்போமாக. மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவிலே திருக்கோளூர் பெண் பிள்ளை என்கின்ற அற்புதமான வைணவ இலக்கியத்திலே. அடுத்த அடி யாரை பற்றியது என்பதை பற்றிய சிந்தனையிலே நாம் இருப்போம். மீண்டும் சந்திப்போம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.